ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் போயிருக்காங்க. ஸோ என் வீட்டுக்காரர் வந்து என்னை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நாங்கள் முக்கால்வாசி நாங்கள் போய் 1 இயர் ஆகுது சரவணா ஸ்டோர் போய். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே நாங்கள் எல்லா ஜமாவுமே வாங்கிக்குவோம். இப்போ நாங்கள் போகிறதே கிடையாது. இவங்க திருநெல்வேலி போகிறதுக்காக அங்கே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வர வழியில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. எப்போயுமே இதுக்குன்னு நாங்கள் செலவழித்து அவ்வளோ தூரம் போக மாட்டோம். அதனால் சரி அங்கிட்டு போகிற வழியில் தான் இவங்க சரி அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பை ஒரு 2 பை இருக்குது. பொருள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேலை விஷயமாக போயிருந்தாங்க. அது போயிட்டு வர வழியில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இது கொஞ்சம் காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இந்த கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப கோவம் என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வந்துடுச்சு. வெளியே போகிறதே அந்த இதுக்காக தான் போவோம். மற்றபடி போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் சரவணா ஸ்டோர் போகலான்னா இங்கே பக்கத்துலேயே எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் என்னால் போகவே முடியல. இப்போ என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ எல்லாமே பக்கத்துலேயே வாங்கிட்டு வந்தீங்க. இப்போ மட்டும் இது சரி போகிற வழி தான், அதனால் சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். வச்சுருக்காங்க. அப்புறமேட்டுக்கு இது ராகி சேமியா. ஸோ அதிலே 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரசப்பொடியை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சாம்பார் தூள்தான். ஊறுகாய் எனக்கு வாங்கியே தர மாட்டாங்க. நான் ரொம்ப கம்பல்சரி கேட்டுகிட்டே இருப்பேன், எப்படியாவது வாங்கிட்டாங்களே வாங்கிட்டாங்க. எனக்கு வாங்கியே தர மாட்டாங்க. இந்த ஊறுகாய் உடம்புக்கு நல்லது இல்லைல்ல, அதனால் அவங்க வாங்கியே தர மாட்டாங்க. ஸோ இந்த வாட்டி என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஊறுகாய் வாங்கி. ஸோ இது ஷாம்பு வாங்கிட்டு இருக்காங்க, 6 ஷாம்பு. நான் போடுற கார்த்திகை சீயக்காய் வாங்கிட்டு வரலான்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன பெருசாக இருக்கு இந்த குஸ்தி பழம். ஸோ பாருங்க எப்படி பெருசாக இருக்குன்னு. ஸோ ஒரு மாதிரி தர்பூசணி பழம் ஆளை விட அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இருக்கும். ஸோ ரொம்ப நாள் ஆகிட்டு தர்பூசணி பழமே வெயில் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. தர்பூசணி பழம் வாங்க. ஸோ பனானா வாங்கிட்டு வந்திருக்காங்க. வச்சுக்கோங்க. ஸோ இது தக்காளி வாங்கிட்டு வந்திருக்காங்க 1 கிலோ. இது என்ன உருளைக்கிழங்கு, சரி உருளைக்கிழங்கு. இது பாவக்காய். இது புடலங்காய். ஸோ நாங்கள் காயெல்லாம் நாங்கள் பக்கத்துலேயே வாங்கிடுவோம். ஏன்னா வெளியே தான் வைக்கிறோமா, அதனால் நாங்கள் பக்கத்துலேயே வாங்கிடுவோம் அப்பப்போ தேவையானது. இப்போ தான் ரொம்ப ரேர். இவ்வளோ நாள் கழித்து இப்போ தான் நாங்கள் மார்க்கெட் போயிருக்கோம். அது என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் விட்டுட்டு போனீங்க அப்படின்ட்டு. அவங்க வேணும்னு அதுக்காக போகலை. ஸோ டைம் இருந்துச்சு, போகிற வேலையை டக்குன்னு முடிஞ்சுட்டா. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. எப்படியும் அங்கே பக்கத்தில் வாங்க தான் செய்வோம். அதனால் சரி வாங்கிட்டுட்டாங்க. சரி அப்புறம் இது பீட்ரூட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பூண்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு சவ் ஓகே சவ் இருக்குது. காய் தான் நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ பில்லு இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ காய்கறி மட்டும் 277 ரூபா. காய்கறி 321 ரூபா வந்திருக்கு. காய்கறி இங்கே பின்னாடி இருக்கலாம், அதான் 321 ரூபா வந்திருக்கு. நமக்கு இந்த மளிகை ஜாமான் 277 ரூபா வந்திருக்கு. ஓகே, ஒரு 600 ரூபா இதாகிருக்கு. ஸோ எப்படி வெளியே வாங்கினாலும் அதே இதுதான் வரும் நமக்கும்.
இந்த பழம் வந்து 36 ரூபா. எதுன்னு தெரியலையே. 11. இது வந்து 67 ரூபா இந்த தர்பூசணி பழம். இந்த ஃப்ரூட் வந்து 36 ரூபா. எங்கடா பனானா? இந்த 43. எஸ், இது வந்து 36 ரூபா. ஸோ பழம் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து கூடலாம் இருக்காது, பட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பூண்டு. இதில் வந்து என்னன்னா இதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா அப்படி தான் போட்டிருப்பாங்க. வெஜிடபிள் நேமே போட்டிருக்க மாட்டாங்க. வந்து 84 ரூபா. தக்காளி இப்போது என்ன ரேட்டு? 0.97 இருக்குது. தக்காளி வந்து 24 ரூபா. ஓகே, அவ்வளோதான். பேக் வந்து காலி. நினச்சேன் வீட்டுக்கார வந்து இந்த அப்பளத்தை விடவே மாட்டாங்க. எங்கே போனாலும் இந்த அப்பளமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் அப்பளத்தை வந்து அவர் விடவே மாட்டார். ஸோ வந்து ஓகே, இது ஃபுல்லாகவே இதாகிட்டு நான் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் முடிஞ்சிச்சு. வந்து இந்த பொருள் தான் வந்து வாங்கிக்கோங்க. வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிடணும். பக்கத்தில் தான் வாங்குவோம். இந்த மாதிரி வந்து இதாகிட்டு கொஞ்சம் தூரமாக வந்து சரவணா ஸ்டோர் வாங்கிப்போம். சரி, சுற்றி பார்க்கறதுக்காகவே சரவணா ஸ்டோர் போவேன். எங்கேயும் வந்து ஆக்கிட்டோம். சரி, பார்ப்போம். எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதான். ஸோ இந்த பொருள் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். பாய்.